இஸ்லாம் என்றால் படைத்த இறைவன் எதை கூறினானோ, படைத்த இறைவன் முஹம்மது நபியின் மூலமாக எதை இந்த மக்களுக்கு கொடுத்தானோ அதை ஏற்று வாழ்ந்து அந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு படைத்த இறைவனுடைய போதனைகளுக்கு கட்டுப்பட்டால் அவர்கள் முஸ்லிம்கள். யார் அவர்கள்? முஸ்லிம்கள். அப்துல்லான்னு பெயர் வச்சா முஸ்லிம் இல்ல, அப்துல் ரஹ்மான் பெயர் வச்சா முஸ்லிம் இல்ல. யார் முஸ்லிம்? படைத்த இறைவனுடைய கட்டளைக்கு முழுவதுமாக அடிமடிந்து யார் சிரமப்படுகிறானோ அவன்தான் உண்மையான முஸ்லிம். படைத்த இறைவனுடைய கட்டளைக்கு யார் கட்டுப்பட்டாலும் ஒரு முஸ்லிம். அந்த ஒரு வழியை கொடுத்து இஸ்லாம் என்ற ஒரு நேரான வழியை இறைவன் ரப்புல் ஆலமீன் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இதிலே சமாதானம் இருக்கிறது, இதிலே அமைதி இருக்கிறது, இதிலே மனதிற்கு நிம்மதி இருக்கிறது, இதிலே ஜாதி வேறுபாடுகள் கிடையாது, இதிலே ஜாதி வேறுபாடுகள் கிடையாது, இதிலே தாழ்த்தப்பட்டவர் உயர்த்தப்பட்டவர் என்ற வேறுபாடுகள் கிடையாது, இதிலே நேர்மை தவறிய வழிகள் கிடையாது, இதிலே பிறரை மோசடி செய்யக்கூடிய வழிகள் கிடையாது. நேர்மையாக சுத்தமாக தூய்மையாக மனிதன் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற இலக்கணம் இருக்கிறது. அந்த இலக்கணங்களுக்கெல்லாம் தெளிவான ஒரு வழியை, நேரான ஒரு வழியை படைத்த இறைவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வழிதான் கண்ணியத்துக்குரியவர்களே இஸ்லாம். அதைத்தான் அல் குர்ஆன் நமக்கு போதிக்கிறது. அதைத்தான் படைத்த இறைவனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் முஹம்மது நபிக்கு கொடுக்கப்பட்ட அல் குர்ஆன் அதைத்தான் நமக்கு போதிக்கிறது, அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. எது குர்ஆன்? குர்ஆனிலே என்ன இருக்கிறது தெரியுமா கண்ணியத்துக்குரியவர்களே? முஸ்லிம்கள் ஓதுகிறார்களே, பள்ளியிலே தொழுகை நடத்தும் போது ஓதுகிறார்களே, அதில் என்ன இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டீர்கள் நீங்கள்? எப்படி நீ வாழ வேண்டும் என்று இருக்கிறது, நீ எதை செய்ய வேண்டும் என்று இருக்கிறது, எதை இந்த பூமியிலே செய்யக்கூடாது. நீ கொலை செய்யாதே, நீ திருடாதே, நீ பிறருடைய சொத்துக்களை சூறையாடாதே, பிறரை பற்றி புறம் பேசாதே, பிறரை பற்றி கோள் சொல்லாதே, பிறருடைய சொத்துக்களுக்கு ஆசைப்படாதே. ஏன்? உன்னுடைய வீட்டின் கதவை நீ தட்டுவதாக இருந்தால், எப்படி உன் வீட்டிற்குள் நீ நுழைவதாக இருந்தாலும் அந்த வீட்டின் கதவை நீ எப்படி தட்ட வேண்டும் சுப்ஹானல்லாஹ் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய வழிதான் அல் குர்ஆன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை கொடுத்து நேரான வாழ்க்கையை, குர்ஆனை கொடுத்து நேரான வாழ்க்கையை கொடுத்து இந்த உலக வாழ்க்கை வாழ வைத்து இறைவன் இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார். இறைவன் இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார். எல்லோரும் இந்த முடிவை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறோம். அப்படியா இல்லையா? யாராவது சொல்ல முடியுமா நான் 100 வருஷத்துக்கு மேலே வாழ்வேன்னு சொல்லி எழுதி கொடுக்க முடியுமா? முடியாது. இப்ப நம்ம எல்லோருக்கும் ஒரு நியதி இருக்கிறது, மரணம் இருக்கிறது, சாவு இருக்கிறது. நிச்சயமாக அதை அடையத்தான் போகிறோம். அந்த வாழ்க்கை வரை, அந்த மரணம் வரை இறைவன் சோதிக்கிறார். நல்ல வழியும் இருக்கிறது, கெட்ட வழியும் இருக்கிறது. நல்ல வழியும் இருக்கிறது, கெட்ட வழியும் இருக்கிறது. நல்ல வழியில் சிறந்த வழி, இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழி, அல்லாஹ்வுடைய தீனாகிய இஸ்லாம் இருக்கிறது. அதுதான் உன்னை படைத்த இறைவன் யார் என்று உனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வழி. இதுதான் உன்னை படைத்த இறைவன் யார், அவனுக்கு என்ன தேவை, அவன் யாராக இருக்கிறான், அவனுடைய தன்மைகள் என்ன, அவனுடைய பண்புகள் என்ன, அவனுடைய ஆற்றல் என்ன என்று கற்றுக் கொடுத்து இந்த உலக வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று முழுமையான போதனைகளை கொடுக்கக்கூடிய வழி இருக்கிறது. எந்த நோக்கமும் இல்லாமல், எந்த குறிக்கோளும் இல்லாமல், ஜாதி சண்டைகளும், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் போதனைகளும், எந்த ஒரு நோக்கமும் குறிக்கோளும் இல்லாமல் எப்படியும் நீ இந்த பூமியிலே வாழலாம் என்று சொல்லக்கூடிய வழிகளும் இருக்கிறது. எதை தேர்ந்தெடுத்து இந்த பூமியிலே வாழ்கிறாய்?